ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே, அந்த 3 கொஸ்டினுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஆப்லேயோ. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கன்சைன்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது கன்சைன்ஸுக்கு பதில் வேற ஒரு வார்த்தையை போட்டு எனக்கு அனுப்புங்க. எக்ஸாம்பிள், இப்போ கன்சைன்ஸ் எனக்கு மனசாட்சி தானே, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது வந்து ஒரு இன்னர் செக்கு, நமக்குள்ளே இருக்கிற ஒரு செக்மேட் அது சொல்லலாமா? அந்த மாதிரி வேற ஒரு வார்த்தையை நீங்களா காயின் பண்ணி அனுப்பிடுங்க. கன்சைன்ஸ்னு பார்த்தாலே எனக்கு இந்த வார்த்தை நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கும்ல, இந்த கன்சைன்ஸ் எப்படி உருவாகுது, எந்த பேசிஸ்ல எல்லாருக்கும் உருவாயிருக்கும்? ரெண்டாவது. மூணாவது, கன்சைன்ஸோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும், எதுக்காக அது யூஸ் ஆகுது? இந்த 3 கொஸ்டினுக்கும் நீங்க யோசிங்க. உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை தோணுதோ, ரொம்ப சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அப்பதான் இப்போ நான் எழுதும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு ஓகே சூப்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நான் சொல்றதை வந்து மெமரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து எக்ஸாமில் கன்சைன்ஸை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் கன்சைன்ஸ் சொல்ல முடியாதுல்ல, அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய வார்த்தையை போடுவோம். எக்ஸாம்பிள், நம்ம அது ஒரு மெயின் எய்ம் என்ன இருக்கும், நம்மளோட மனசாட்சி தானே. அப்புறம் இந்த வார்த்தை போடுவா, கன்சைன்ஸ் இஸ் தி மாரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாமா, மாரல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சொல்லலாம். இப்போ இது வந்து இதை நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய ஆங்கிள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வார்த்தை வந்துட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், கன்சைன்ஸ் இஸ் தி இன்னர் போல் ஸ்டார் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சொல்லலாம் தானே. அப்போ நீங்கள் இது முக்கியம் கிடையாது, ஏன்னா இது புக்கில் இருக்காது. இப்போ நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுன்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட எய்மே தான், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து திங்க் பண்ணி உங்களுக்கான வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. புரிஞ்சுல? இப்போ சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தின் மிக சிறந்த அறிவு எதுனா மனசாட்சி தான். உன்னோட மனசாட்சி செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ நான் அதே வார்த்தையை என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னொரு வார்த்தை போடுறேன், ஹியூமன் இன்டெலெக்ட் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களால் கன்சைன்ஸை டிஃபைன் பண்ணுறது பாருங்க. இந்த டெஃபினேஷன் எக்ஸாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ, மற்ற டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணுறது உங்களுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கன்சைன்ஸ் இருக்குது, அது ஒரு மெச்சூரிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்கும்ல, அது எப்படி உருவாச்சு? ஆன் தி பேசிஸ் ஆஃப் வாட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். கரெக்டு தானே? நீங்கள் சமூகத்து கூட எப்படி உரையாடுறீங்களோ, கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்களோ, அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மனசாட்சி உருவாக்கிப்பீங்களே. ரெண்டாவது கொஸ்டின் நம்பர். மூணாவது, கன்சைன்ஸோட மெயின் எய்ம் என்னது? அது உங்களை கைட் பண்ணும் தானே. ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஹியூமன் பிஹேவியரை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே கைட் பண்ணுற ஒரு ஆள் தானே அது. அதோட மெயின் பர்பஸ் அதானே. என்னோட ஹியூமன் பிஹேவியரை கைட் பண்ணுற ஒரு முக்கியமான ஆள் யாரு? என்னோட மனசாட்சி தானே. ஸோ இதுதான். அப்போ இப்படி சொல்லலாமா, ஒரு இண்டிவிஜுவலோட கன்சைன்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு அவனோட மாரலும் டெவலப்மெண்ட் ஆயிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் மாரல் டெவலப்மெண்ட் தான் மீனிங் புரியுதுல்ல. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அவன் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவனுக்கு முடிவெடுக்க வேண்டி வரும், எது குட்டு எது பேட் அப்படின்னு உனக்குள்ளே சொல்கிற ஒரு இன்னர் வாய்ஸ் தான். அப்போ நீங்கள் வந்து கன்சைன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா எதாச்சும் டிஃபைன் பண்ணணும். கன்சைன்ஸ் இஸ் தி இன்னர் வாய்ஸ் which helps in the moral development of the individual. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லைன் வந்து நீங்களா உருவாக்கலாம்னு சொல்கிறேன். It gets developed in the process of socialization and it helps in guiding the human behavior for all instances. அப்போ நான் இப்போ எய்ம் என்னன்னா, இந்த கீவேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த கீவேர்ட்ஸை மெமரி பண்ணக்கூடாது. இப்போ இன்னர் வாய்ஸ் சொன்ன உடனே இன்னர் வாய்ஸ் கரெக்டாக நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? அந்த வார்த்தையை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இந்த வார்த்தை உங்களால் எடுத்துக்க முடியும். எடுத்துக்கணும், நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துக்கணுங்க தவிர கலெக்ட் பண்ணி கண்டென்ட்டாக எடுத்துக்கூடாது. ஓகே, எங்கே சொல்லி ஞாபகம் இருக்குல்ல, ப்ராசஸிங்கிறது மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் அது. நம்மளோட மனசாட்சி நமக்கான மாரல் டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்கா, குட் பேட் யூஸ் இருக்கு, அப்போ இது கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. இப்போ ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இது வேற, இது உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இந்த லைன் உங்களால் எடுத்துக்க முடியுதா பாருங்க, உங்கள் மைண்ட் எடுத்துக்கிட்டா பாருங்க. வாட் இஸ் கன்சைன்ஸ்? கன்சைன்ஸ் இஸ் தி வெல் ரெகக்னைஸ்ட் ப்ராக்டிஸ் இன் தி சொசைட்டி. சொசைட்டியில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கன்சைன்ஸ். அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, எஸ்பெஷலி இன்
டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அண்ட் சேலஞ்சஸ். அப்போ இது வரைக்கும் சொன்ன வார்த்தையில இருந்து இது ஏன் மாறுதுன்னு புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் பேசுன எல்லாமே இன்னர் வாய்ஸ், இண்டிவிஜுவல் பிஹேவியர், ஹியூமன் பிஹேவியர், மாரல் டெவலப்மெண்ட், இன்னர் போல்ஸ்டார் அப்படி உனக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெளியே வந்துடுறோம். இது முக்கியமா? எஸ். ஒரு சொசைட்டி வந்து கன்ஃபார்மாக ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் மனசாட்சி. ஏன்னா எல்லாருமே அவங்களோட சேலஞ்சிங் டைம்ஸில் பயன்படுத்துகிற ஒன்று வந்து கன்சைன்ஸ் தான். நிறைய பேர்கிட்ட ஐடியாஸ் கேட்கலாம், கடைசியாக எது ஹெல்ப் பண்ணுது கைடிங்கா? கன்சைன்ஸ் தான். அப்போது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மாரல் டெவலப்மெண்ட் தானே. மாரல் எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாரல் டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தையை வந்து அந்த ஒரு மெயின்ஸ் கொஸ்டினில் பயன்படுத்தணும்னு தோணிடுச்சுனாலே நீங்கள் இந்த ஆளை வந்து கண்டிப்பாக கோட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் லாரன்ஸ் கோல்பர்க். இது புரியுது இல்லை? எஸ். நம்மளோட மாரல் டெவலப்மெண்ட் கூட லிங்க் பண்ண தான் இது கன்சைன்ஸ். இந்த கன்சைன்ஸ் இஸ் லிங்க்டு வித் மாரல் டெவலப்மெண்ட். அப்போ மாரல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக அது லிங்க் ஆகிறதால நம்ம யாரை கோட் பண்ணிக்கிறோம்? கண்டிப்பாக லாரன்ஸ் கோல்பர்க். ஏன்னா இவர் தான் என்ன கொடுத்துருக்காரு, என்ன தேரி? 3 stages ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். அதனால ஒரு முக்கியம். ஸோ அந்த மாரல் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும்னா இந்த 3 ஸ்டேஜையும் அவர் பேரை சொல்லியே எழுதிக்கலாம். இல்லைனா எங்கே தேவைப்படுதோ அதான் இந்த 3 பாயிண்ட்டும் இன்க்ளூட் பண்ணி உங்களோட கேஸ் ஸ்டடியை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாருமே வந்து அந்த கேஸ் ஸ்டடி முக்கியம், அதை உடனே இன்னும் ஆரம்பிக்கணும் அதில் ஆசைப்படுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டடியோட மெயின் எய்ம் வர புரிஞ்சுங்க. கேஸ் ஸ்டடின்றது ஒரு தனி சிலபஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு புக் இருக்குது, இதை கண்டென்ட்டாகவும் பார்க்கலாம், இதை எக்ஸ்பீரியன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, எது வந்து ரியல் நாலேஜ் தான்? எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டென்ட் மறந்துடும், படிச்சுக்கினே மறந்துடும். இந்த மாதிரி இப்போ உங்களோட எத்திக்ஸ் சிலபஸ் இருக்குல்ல, அந்த எத்திக்ஸ் சிலபஸில் நிறைய சிலபஸ் இருக்கும். இதெல்லாம் படித்து மெமரி பண்ணி எழுதிட்டீங்க. ஓகேவா? இது ஃபியூச்சரில் மறந்துடும். ஆனால் கேஸ் ஸ்டடி இருக்குல்ல, அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன்ல, இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் என்ன பண்ணுன்னா, இங்கே படிச்சிங்கல்ல, இதை வந்து உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு குட்டி இடம் இருக்குது உங்களை. அப்போ உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே யூபிஎஸ் நம்பலை, ஓகே இந்த பாயிண்ட் மட்டும் பத்தாது, இந்த கேஸ் ஸ்டடியில் அவனை கொடுத்துட்டு அவன் நின்று பார்ப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்? படித்த விஷயத்தை எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் எழுதி பார்ப்பான். இந்த ப்ராசஸிங் தான் உனக்கு யூஸ் ஆகும். புரிஞ்சுல? அப்போ கேஸ் ஸ்டடின்றது தனி சிலபஸ் கிடையாது, தனி டாபிக் கிடையாது. நீங்கள் படித்த விஷயத்த மறக்காமல் இருந்தது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் எப்படி கிளாஸ் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்கிறனோ அந்த மாதிரி கேஸ் ஸ்டடின்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். எதுக்காக? உங்களோட நாலேஜை மைண்டுக்குள்ள நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற எக்ஸாம்பிள். புரிஞ்சுல? இப்போ எத்திக்ஸ் இது எல்லாத்துலேயும் பண்ணுவோம். நீங்கள் இப்போது GS2லேயே கேஸ் ஸ்டடி கொண்டு வரணும். GS2ல வந்து இப்போ எக்கனாமி படிக்கணும்ல, இந்தியாவோட எக்கனாமி எப்படி பூஸ்ட் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும், டெவலப்மெண்ட் அதிகமாக கொண்டு போகணும் பட்டாச்சுல. ஆனால் இது வந்து இது மெமரி தானே இது, கரெக்டா? அதுவே பேசுவீங்களேன். GS2ல ஒரு GS3ல எக்கனாமி, ஓகே GS3ல வந்து கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எக்கனாமில இருந்து ஒரு 3 கேஸ் ஸ்டடி வரும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, அங்கே வந்து எக்கனாமி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஆனால் லேண்டில் வந்து சாயில் போராக இருக்குது, அந்த ஊரை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? டைலமாக கொடுத்துட்டீங்கன்னா அங்கே உட்காந்து யோசிச்சு எந்த ஸ்கீம் இதில் இந்த ஊருக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி இந்த ஸ்கீம் யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக மைண்டு ஸ்ட்ராங் ஆகும்ல. கேஸோட மெயின் பர்பஸ் அதுதான். நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்க, உங்களோட ஜூனியரு, உங்களோட கிட்ஸு, அவங்களோட கன்சைன்ஸ், அவங்களோட மனசாட்சியை இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற நாலேஜை நீங்கள் வந்து அவங்களோட இன்டெலெக்சுவலாக மாற்றணும், எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும்னா மெயின் விஷயமே கேஸ் ஸ்டடி தான். கேஸ் ஸ்டடின்றது புரியுதுல்ல? எஸ். அப்போது இப்போ அப்படி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவலாக வச்சுக்கலாம். ஒரு கிட் இருக்கார், ஓகே, ஒரு கிட் இருக்காரு, கிட்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க வச்சுக்கலாம். அவங்களோட ஒட்டுமொத்த நாலேஜையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி தான். எதாவது கொடுத்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி அம்மா வீட்டில் இல்லை, அப்போ வந்து சாப்பாடு செய்யறதுக்கு யாருமே இல்லை, நீ என்ன பண்ணுவேன்? நீ சாப்பாடு செய்வியா இல்லை வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவியா? அப்படி நீ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண என்ன காரணம்? சாப்பாடு செய்ய என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஒட்டுமொத்த நாலேஜுமே எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றும். அதிலிருந்து அவன் எவ்வளோ நாலேஜில் அவன் கேரி ஓவர் பண்ணியிருக்கான், அவன் மனசாட்சியோட கண்டென்ட் என்ன, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கே அடுத்த டைம் யூஸ் ஆகும். ஸோ கேஸ் ஸ்டடின்றது உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நிற்க வச்சு பார்த்துக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அது வந்து உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ண வந்துடுமே தவிர நாலேஜ்ன்றது எங்கே? இந்த வார்த்தை தான். ஓகே, நீங்கள் இந்த டாபிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுதா லைஃப்பில், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியுதான்றதான் விஷயம். அப்படி நீங்கள் இங்கே படிக்கிற எல்லா வார்த்தையும் தான் முக்கியமே தவிர கேஸ் ஸ்டடி முக்கியமே, அப்ளிகேஷன் தான். ஓகே, அப்போ இதில் நீங்கள் எல்லா வேர்ட்ஸுமே நான் சொல்கிற எல்லா வேர்ட்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு
இந்த டாபிக் இந்த வேர்ட்ஸ்லாம் வரும் போல அப்படின்னு வைக்கிறது கிடையாது. கலெக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் என் லைஃப்ல பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க பொருத்தி பார்த்தீங்கனாலே கேஸ் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ப்ராசஸ் பண்ணி அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு கேஸ் ஸ்டடி எப்படி இருக்கும், செம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் தரப்பட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் யோசிச்சதுக்கு தான் இருக்கும்னு யோசிச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க. நான் அதான் சொல்கிறேன், ப்ராசஸிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேஸ் ஸ்டடின்றது மெமரி பண்ணுற ஒரு வழி, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? ஓகே, தேவையில்லாமல் பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போகலாம். ஏன்னா எல்லாருமே கேஸ் ஸ்டடின்றது தனி என்ன சொல்கிறதுனா தனியாக ஒரு கோர்ஸ் போகிறாங்க, அது தேவையில்லாது. ஏன்னா சிலபஸ் தான் கேஸ் ஸ்டடி. போய் ஒரு 3 கிளாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும், ஓகே இதுதான் நான் எதுன்னு தெரியும். ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணோம். கன்சைன்ஸ்ன்றது ஒரு மாரல் டெவலப்மெண்ட். இந்த மாரல் டெவலப்மெண்ட்டை பற்றி யார் பேசியிருக்கா? லாரன்ஸ் கோல்பர்க் பேசியிருக்காருல்ல, அவரோட 3 ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இப்படி யோசிங்களேன், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு திங்கர், அவர் மாரல் டெவலப்மெண்ட்டை 3 ஸ்டேஜாக பிரிக்காருன்னா எந்த பேஸாக வச்சு 3 ஸ்டேஜாக பிரிப்பார்? பிரிக்கிறதுக்கு ஒரு பேசஸ் இருக்கும்ல, எதை வச்சு ஒரு பிரிப்பாருன்ற உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அனுப்பிடுங்க. இந்த 3 ஸ்டேஜ் பேர் நான் கேட்கல, இந்த 3 ஸ்டேஜ் பிரிக்கிறாருல, எந்த ஐடியா வச்சு பிரிப்பார்? பாஸ் பண்ணிடுங்க, யோசிங்க, அப்புறம் அனுப்புங்க. ஏன் சொல்ற புரியுதா? இப்போ நான் லிங்க் பண்றேன். இப்போ கேஸ் ஸ்டடியிலேயே இந்த விஷயத்தை எப்படி நீங்க வந்து சரி பண்ணிக்கிட்டா இதை 3 ஸ்டேஜா பிரிச்சு நம்ம வந்து சரி பண்ணலாம்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பேசஸ் நீங்க உருவாக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆகிடும். ஸோ மாரல் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட் தானே. அவனை எப்படி டெவலப் ஆகும்? த்ரூ சோஷியலைசேஷனா? அது எப்படி உருவாகும்? வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உருவாகும். அப்போது அவர் வந்து அந்த மாரல் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜை வந்து ஏஜ் வச்சு பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 0 to 9ன்றது ஒரு ஸ்டேஜ், அப்புறம் 9 to 20 நினைக்கிறேன், 20ன்றது ஒரு ஏஜ், 20க்கு அப்புறம் நீ வளர்ந்துட்டே போறல, அது ஒரு ஏஜ். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு பேர் வைங்களா பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற பேரை வர நீங்கள் எழுதுகிற பேர் சூப்பராக தான் இருக்கும், அதே பேர் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி எழுதி அனுப்பிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் வந்து ப்ரீ கன்வென்ஷன் ஸ்டேஜ். ப்ரீ கேஜி சொல்லுவாங்கல்ல, அதை மாற்றிருக்கு, ப்ரீ கன்வென்ஷன் ஸ்டேஜ். அப்போ இது என்னவா இருக்கும்? கன்வென்ஷன் ஸ்டேஜாக இருக்கும், கரெக்டாக. அப்போ இது என்னவா இருக்கும்? போஸ்ட்டாக இருக்கும்ல, போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் 20+. நம்மளோட எய்ம் புரியுதுல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளோட மனசாட்சியை நம்ம என்ன பண்ணிப்போம், டெவலப் பண்ணிட்டே வருவோம். ஆனால் எதை பேஸ் பண்ணி? இப்போ எக்ஸாம்பிள், இது குழந்தை பருவம் தானே. குழந்தை பருவத்தில் நம்மளோட மனசாட்சி ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அப்போ அதை டெவலப் பண்ணுறது அப்போ என்னவா இருக்குன்னா த்ரூ ஒபீடியன்ஸ் தானே. ஒபீடியண்ட்டாக இருந்து அதை வளர்த்துப்போம். காரணம், அப்போ நமக்கு ஒருத்தவங்களை பார்க்க எப்படி இருக்கும்? பவர் அத்தாரிட்டி தான்ல. அப்பா அம்மா கூட பார்க்கறதுக்கு பவர் அத்தாரிட்டி. அப்போ அந்த பவர் அத்தாரிட்டி, அந்த ஒபீடியன்ஸ் வழியாக உனக்குள்ள ஒரு மனசாட்சி உருவாகும். அப்போ இந்த ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பவர் அத்தாரிட்டி பயன்படுத்தி எப்படியாவது குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ராங் மாரல் வேல்யூஸை எப்படியாவது குழந்தைக்கு கொடுத்துருன்னு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் தான் இருக்குல்ல, கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் இந்த பயங்கரமாக டெவலப் ஆகிற ஒரு ஏஜ். ஸோ அதனால சும்மா நான் போட்டிருக்கேன், பூமிங் ஸ்டேஜ் போட்டிருக்கேன். அதே நான் சரி, நீங்கள் ப்ளூம் கூட போடலாம், அது விஷயம் இல்லை. இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த மாரல் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, எதை வச்சு நடக்குது? நீ ஒரு விஷயம் பண்ணுற, அதில் சொசைட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது, எதை பார்ப்பேன்? சோஷியல் அக்செப்டன்ஸை பார்ப்பேன். அது வழியாக உனக்கான கன்சைன்ஸ் டெவலப் ஆகும். இன்னொரு முக்கியமானது, உனக்கு பிடிச்சிருக்கா பார்ப்பல, உனக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீ டெவலப் பண்ணுறது வழியாக உனக்கான ஒரு கன்சைன்ஸை உருவாக்கிப்பல. எப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு வார்த்தை வருதோ அங்கே நீங்கள் எந்த வார்த்தை பயன்படுத்திடணும்? யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபலை பயன்படுத்திடணும். ஓகேவா? இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பாங்கல்ல, தேர்ட் ஸ்டேஜில். எஸ், அவனாவே தனக்கான முடிவு பண்ணிக்க முடியும். ஓன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆட்டோனமஸ்ன்னு சொல்லலாமா? எஸ், எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் எது ரைட்டு ராங்குன்றது அவனே முடிவு பண்ணிப்பான். உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் தரேன். இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எது கூட கம்பேர் பண்ண முடியும்னா இம்மானுவேல் காண்ட் இருக்காருல்ல, அவரோட ஐடியா கூட கம்பேர் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம படிச்சிருப்போம்ல, கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் ஞாபகம் இருக்கா? எஸ், உங்களால் இந்த இம்மானுவேல் காண்டோட கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் கூட இதை லிங்க் பண்ண முடியுதா? இதை லிங்க் பண்ணி நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணலான்றதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா நோட்ஸ் பாருங்கள். நோட்ஸ் படிச்சும் உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில் வரலன்னா வீடியோ பாருங்கள். வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன், அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த ஏஜை பாருங்கள். இந்த ஏஜில் கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சுல. ஹியூமன் கன்சைன்ஸ் தான் வந்து ஒரு சோர்ஸாக இருக்கும்ல, அவனோட லைஃப்பில் எத்திக்கல் கைடன்ஸாக இருக்கும். அது ஓகே. இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ்ல இதோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவனோட கன்சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அவனோட சோஷியலைசேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தனோட மனசாட்சி ஒவ்வொரு குட்டை சொல்லும். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். எஸ், ஏற்கனவே வந்து கன்சைன்ஸை பற்றி 2-3 தடவை கொஸ்டின் கேட்டாங்க. யூபிஎஸ்சியில் கேட்டாங்க, எத்திக்ஸில் கேட்டாங்க. அப்போ எது கேட்கலான்னா இந்த
ஆனால் மாரல் டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தை கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அதுதானே எத்திக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த மாரல் டெவலப்மெண்ட் இன்னும் எதை கேட்கலன்னா, ஒரு சைல்டுக்குள்ளே எப்படி மாரல் டெவலப்மெண்ட் உருவாகுது இது எப்படி கேட்கலாம். மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதை கோட் பண்ணி எழுதிக்கலாம். மாரல் டெவலப்மெண்ட் மேலே என்ன, அது எதுக்கு கன்சைன்ஸு, அது எப்படி ஃபியூச்சர் யூஸ் ஆகுது, அது டெவலப் ஆகுதுன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து சும்மா காமெடி கேட்குறேன். எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இருக்க எதிரில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு மனசாட்சி இருக்கிற ஆள் தானே கண்டுபிடிப்பீங்க. யாருக்கெல்லாம் கோவம் வருதோ அதை வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஓகே இவனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கில்ட்டி ஃபீலிங் சொல்லலாமா? கரெக்டா? அவனே தப்பு யோசிப்பாங்களே. இஸ் மாரல் கில்ட்டி ஃபீலிங் ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் ஃபார் ஹியூமன் கன்சைன்ஸ். இல்லைனா டென்ஷனாக கூட ஃபீல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அவர் தப்பாக ரிட்டர்ன் டென்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். டென்ஷனு இந்த வார்த்தை யூஸ் பண்ணால கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ். அதாவது உன்னோட கன்சைன்ஸை வந்து ஷேக் பண்ணும். அதாவது எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு நம்ம யோசிப்போம்ல, அதுவுமே வந்து உனக்குள்ளே இருக்கிற கன்சைன்ஸ் பற்றி பேசுகிறேன்டா அப்படி யோசிக்கலாம். ஏன்னா கலெக்டிவ் கன்சைன்ஸ், இப்போது நிர்பயா கேஸ் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த சொசைட்டியை வந்து ஷேக் பண்ணுதுல மாரல்ல. கலெக்டிவ் கன்சைன்ஸ் அதுவும் உங்களோட கில்ட்டி ஃபீலிங் பற்றி பேசுறது. இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். ஒரு சொசைட்டிக்குள்ள கன்சைன்ஸ் எப்படி ரோல் பிளே பண்ணுது, இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கன்சைன்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த வார்த்தைலாம் பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள் எத்திக்ஸில் வந்து 10 மார்க் கேட்குறாங்க வச்சுக்கலாம். வாட் ஆர் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ் கேட்டாங்கன்னா தெரியும் இல்லை. ஃபர்ஸ்ட் அது கீவேர்ட் அது கன்சைன்ஸ். இப்போ கன்சைன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவீங்களா? கன்சைன்ஸ் தான் என்னது, அது ஒரு ஹியூமன் இன்டெலெக்ட், அதோட மெயின் எய்ம் என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட பாசிட்டிவ்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் த்ரூ அப்படின்னா கில்ட்டி ஃபீலிங் வழியா, டென்ஷன் டிசோனன்ஸ் வழியா, கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ் வழியா, கலெக்டிவ் கன்சைன்ஸ் வழியா, இது வழியாக நம்ம வந்து தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஐடியாஸ் த்ரூ விச் வி மேனிஃபெஸ்ட் தி கன்சைன்ஸ் எழுதி முடிச்சிடலாம். அதுக்கு ஒவ்வொருக்கு எக்ஸாம் கொடுத்துடலாம். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே GS2 GS3 கிடைக்கிற இந்த நம்ம படிப்போம்ல ஹேண்ட் அவுட்ல வந்து ஒய் ரீசென்ட்லி, ஒய் நியூஸ்னு ஒரு 2 நேரம் படிப்போம்ல, அது எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் தான். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் உள்ள இருக்கிற இந்த 2 ஆங்கிள் தான். இப்போ எல்லா விஷயத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லணும். கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சில் படிச்சு முடிச்சிருவோம். சயின்ஸ்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஹியூமன்ஸை தங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்பேஸில் பண்ணுறீங்க, அது நியூஸ் தான். அந்த நியூஸை கூட கோட் பண்ணி அதுக்கான எத்திக்ஸ் எழுத முடியும். அப்போ எத்திக்ஸ் எழுத முடியும்னு அர்த்தம் நீங்கள் படித்த சிலபஸ் இருக்கு, எத்திக்ஸ் சிலபஸ் இருக்குல்ல, அதையும் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் டிகோட் பண்ணி தான் வந்துடும். இப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ ஸ்கூலை வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸ்கூலை வந்து சோஷியாலஜிக்கல் ஆங்கிளில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அதில் பவர் சோர்ஸ் எப்படி இருக்கு, எல்லா மக்களுக்கும் அதில் கிடைக்குதா பார்க்குறோம்ல. அர்பனுக்கும் ரூரலுக்கும் டிஃப்ரென்ஸ் சோஷியாலஜிக்கல் ஆங்கிளில் பார்க்குறோம்ல. அதே மாதிரி தான் எந்த விஷயம் எடுத்தாலுமே எத்திக்கல் ஆங்கிளில் பார்க்கலாம் தான் அவங்க சொல்கிறேன். அப்போ எத்திக்கல் ஆங்கிளில் பார்க்குறோன்னா எத்திக்ஸ் சிலபஸ் எல்லா வார்த்தை பற்றியும் உங்களுக்கு ஐடியா வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் எத்திக்கல் ஆங்கிளில் பார்க்கலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அதுக்கு தனியாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து GS2 GS3 வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜட்ஜி வந்து சொல்லலாம்னா என் கிட்ட வந்த ஒரு கேஸுக்கு ஹையர் அப்பீல் போகும்போது அந்த ஹையர் அப்பீல் பெஞ்சில் இருக்க மாட்டேன். நான் வந்து லோவர் அந்த அப்பீலுக்கு முன்னாடி வந்த கேஸ்லேயே நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி நாங்கள் வந்தோன்னா என்ன ஆகும், எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவேன். அப்போ என் மனசாட்சி எனக்கு உறுத்தும். கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ் எழுதிக்கலாம். இது ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாம்பிள், அதுவும் வரும். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, இது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, யோசிக்க தேவையில்லை. GS2 GS3 இருக்கிறதே நீங்கள் எத்திக்கலாக பார்த்து எழுதிக்க முடியும். ஓகேல. அதே மாதிரி நான் டெல்லி எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, டெல்லி நிர்பயா கேஸ், அதை கூட நீங்கள் கலெக்டிவ் கான்சைன்ஸ் சொல்கிறத விட டெல்லி கான்சைன்ஸ் சொல்ல முடியல. டெல்லியில் நடந்த இஷ்யூ டெல்லி தான் அதிகமாக வந்து ஷேக் ஆச்சு. ஆனால் எதுக்கு அந்த பாயிண்ட் சொன்னோன்னா, நம்ம என்ன படிப்போம், ஹியூமன் கன்சைன்ஸ்னாலே அது இண்டிவிஜுவல் வேல்யூ படிப்போம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் படிப்போம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே மாதிரி கன்சைன்ஸ் ஒர்க் ஆகுது இல்லை, அதனால இந்த வார்த்தை நான் எழுதினேன். அதனால அது முக்கியம். புரிஞ்சுல? எஸ், ஒவ்வொருத்தவங்க மாரல் டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனால் சில விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த சொசைட்டியுமே கன்சைன்ஸ் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். ஸோ கன்சைன்ஸ்குள்ளே இருக்கிற சேலஞ்சஸ் தான் சப்ஜெக்டிவாகவும் இருக்குது, கலெக்டிவாகவும் இருக்குது. அப்போ வந்து கம்ப்ளீட் கரெக்ட் சொல்ல முடியாதுல்ல. இப்போ சப்ஜெக்டிவாக எப்போ இருக்குதோ என்ன அர்த்தம், அவனோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒவ்வொருத்தரோட மனசாட்சியும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகிறதால சம்டைம்ஸ் அவன் பண்ணுறது என்னவா இருக்கும் நமக்கு தப்பாக கூட தெரியலாம்ல. அதான் சொல்கிறேன். நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து கன்சென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, விஸ்டம் ஆஃப் அரிஸ்டாட்டில்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் ஒன்றையும் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இட் மே நாட் ஆல்வேஸ் பி ரைட். இது வந்து கிரிட்டிக் ஆஃப் கன்சென்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கன்சென்ஸோட சேலஞ்சஸ் வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காக படிக்கிறோம்னா, ஒரு கண்ட்ரி சொல்ல முடியாதுல்ல, உங்களோட மனசாட்சி படி நடங்க அதுவே போதுமானதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் மனசாட்சி தப்பாக ஒர்க் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி கிரிட்டிக்கும் இருக்குது. ஈவன் இட் இஸ் எ கிரேட் என்லைட்மெண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் சோல் சொன்னாலும்.
இந்த கன்சைன்ஸ் நம்ம எப்படி வந்து சிவில் சர்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்? சேம் தான், நான் படித்தோம்ல. சிவில் சர்வன்ஸ்க்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது? கான்டாக்ட் ரூல் இருக்குல்ல, கரெக்டாக. ஒருவேளை அந்த கான்டாக்ட் ரூல் கிளியராக இல்லை, அந்த டைம் பார்த்து நமக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு சோர்ஸ் எது? ஒரு இன்னர் செக்காக எது பயன்படும்? கன்சைன்ஸ் தான் பயன்படும்ல. அதனால கன்சைன்ஸோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அதோட எய்ம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லைன் புரியுதுல உங்களுக்கு? எஸ், ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு எந்த செக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இன்னர் செக் தான்ல. இன்னர் செக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் தி எக்ஸ்டர்னல் செக்ல. இன்னர் செக்னு இதெல்லாம் அதோட முக்கியமான வார்த்தை இப்படி கூட எழுதலாம். மாரல் கான்ஸ்டிடியூஷன் இப்படி எழுதலாம்ல. எஸ், இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு அது எக்ஸ்டர்னல், அதை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்குன்னு ஒரு மாரல் கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த வார்த்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, சிவில் சர்வெண்ட் கிட்ட கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, மாரல் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் மோர் பெட்டர் தேன் தி கான்டாக்ட் ரூல்ஸ், இல்லைனா மோர் பெட்டர் தேன் தி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். அகெயின் எழுதுறேன், இன்னர் செக் இஸ் பெட்டர் தேன் தி எக்ஸ்டர்னல் செக். ஃபார் எக்ஸாம்பிள், என்கவுண்டர் வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரியும் என்கவுண்டர்ன்றது எத்திக்கல் கிடையாது இல்லை, கரெக்டா? ஆனால் ஏன் நிறைய என்கவுண்டர் நடக்குது? என்ன காரணம்னா, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குல்ல, அதென்ன ஒரு சிவில் சர்வெண்ட்ஸ்க்கான ஃபாலோயிங் ரூல்ஸு, கரெக்டா? என்கவுண்டர் பண்ணிட்டு அவங்களால கோட் ஆஃப் கண்டக்ட்ல ஏதோ ரூல்ஸை காமிச்சு அவங்களால ஏமாத்திட முடியாது. அப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த ரூல்ஸில் இருக்கிற லூப்களை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிவில் சர்வெண்ட்டால எஸ்கேப் ஆகிட முடியுது, கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட முடியுது. ஆனால் எதை வந்து ஏமாற்ற முடியாது? நம்மளோட இன்னர் செக்கை ஏமாற்ற முடியாதுல்ல, கரெக்டாக? என்ன சொன்னாலும் ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால தான் லைன் இன்னர் செக் இஸ் பெட்டர் தேன் தி எக்ஸ்டர்னல் செக். அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரியும் என்கவுண்டர்ன்றது அன்எத்திக்கல் தெரியும்ல. நீங்கள் அதை லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணுங்க. ஆமாம், எஸ், என்கவுண்டர்ன்றது அன்எத்திக்கல் தான். காரணம் ஒரு 5 காரணம். இந்த 5 காரணங்களால என்கவுண்டர் இஸ் அன்எத்திக்கல். மீனிங் புரியுதுல? எஸ், வேலிட் ரீசன்னா லாஜிக்கலாக மீனிங் புரியுதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னா இருக்கா? அது உங்களோட நீங்கள் சொல்ல போகிற ரீசன் வந்து உங்களோட பர்சனலாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களோ காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லாமல் யூபிஎஸ் ஸ்டூடெண்ட் லாஜிக்கல் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போது என்கவுண்டர் யார் பண்ணுவா? ஒரு போலீஸ். அப்போது நீ லாஜிக்கலாக ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன்னா அந்த போலீஸோட டியூட்டியை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி தப்புன்னு சொல்லணும். அதான் லாஜிக்கல், அதான கேஸ் ஸ்டடி. அப்படி ப்ரூவ் பண்ணுங்க. ஜென்ரலாக யோசிக்கக்கூடாது. காந்தி சொன்னார் அப்படி கிடையாது. அவரோட கோட் ஆஃப் கண்டக்ட்லேயே தப்புன்ற மாதிரி யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாட்டோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா அந்த டைம்லேயே பிளாட்டோ யோசிச்சார். ஆனால் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிள், ஒரு ஒருத்தர் இருக்காரு. இஸ் ஃபாதர் வச்சுக்கலாம், அப்பா. ஓகே, B1ன்றவர் சன்னு. ஓகேவா? அவங்க வீட்டில் 2 சர்வெண்ட் இருக்காங்க. எக்ஸ்ன்ற ஒரு சர்வெண்ட், ஒய்ன்ற சர்வெண்ட். இந்த 2 பேருக்கும் கார்டியன் யாருன்னா அப்பா தான் கார்டியன், பாதுகாத்துக்கிறவர் கார்டியன். இந்த எக்ஸ் ஒய்க்கு 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது, பிரச்சனை டெய்லியும். இந்த எக்ஸ் என்ன பண்ணிடுறான்னா இந்த ஒய்யை அடித்து கொலை பண்ணிடுறான். ஓகேவா? ஃபாதருக்கு கோவம் வருது, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் என்ன பண்ணிடுறாரு, தனியாக ஒரு சிறையில் அடைச்சிடுறாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா பையனுக்கு தெரிய வருது. பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த எக்ஸ் இருக்காருல்ல, இவர் மர்டரர் கிடையாது, மர்டர் பண்ணது யாருன்னா அப்பா தான். அப்பா மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறான். லாஜிக் புரியுதுல்ல? எஸ், அப்பா மேலே அவன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கான காரணம் என்னது? லாஜிக்கலான காரணம். அதாவது யார் கார்டியனோ, கார்டியனுக்கு இன்னொரு வர்த்தனது கஸ்டடியனா. அப்போ ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்களை கஸ்டடியில் வச்சிருக்கும் போது கம்ப்ளீட்டாக அவங்களோட நேச்சுரல் ரைட்ஸ் முழுக்க பாதுகாக்க வேண்டியது அந்த கார்டியனோட வேலை தான். அப்போது ஃபாதர் கார்டியன் என்ன பண்ண முடியல, ஒய்யோட நேச்சுரல் ரைட்ஸையே அவரால் காப்பாற்ற முடியல. தேர்ஃபோர் இவர் தான் மர்டரர்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ லாஜிக்கலாக மீனிங் புரியுதுல? எஸ், அந்த போலீஸ் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியே அவர் பண்ணல. ஏன்னா அந்த ஒரு குற்றவாளி இருக்காருல்ல, அந்த குற்றவாளி அந்த போலீஸோட கஸ்டடியில் இருக்காரு. அந்த கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அவரோட நேச்சுரல் ரைட்ஸை பாதுகாக்க வேண்டியது அந்த போலீஸ் தான். ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணிடுறாரு, என்கவுண்டர் பண்ணிடுறாரு. அப்போ தட் இஸ் அன்எத்திக்கல். இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாயிண்ட் ட்ரை பண்ணுங்க. வேற செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் புரிஞ்சிச்சுல, அவரோட ரூல்ஸை வந்து அவரால் சேஃப்கார்ட் பண்ண முடியல. 2வது வந்து அந்த போலீஸோட மெயின் ஒரு டியூட்டி என்னன்னா ஜஸ்டிஸ் வாங்கி தர்றது, அதாவது ஜுடிஷியரியில் போய் நிறுத்துறது. அப்போ அந்த ஜுடிஷியரியில் போய் நிறுத்துற வேலையும் அவரால் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்போ அந்த என்கவுண்டர் அப்படின்ற வேலை வந்து என்ன ஆயிடுச்சு, ஜஸ்டிஸை டினைட் பண்ணிடுச்சு. அதனால அன்எத்திக்கல். 3வது, கிரிமினல் நம்ம என்ன பண்ணலாம், ரிஃபார்மேஷன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், எத்திக்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்குது என்கவுண்டர், அதனால அன்எத்திக்கல். என்ன சொல்கிற புரிஞ்சுல? அதாவது எந்த ஒரு சொசைட்டியுமே ஸ்டார்டிங்கில் தப்பு பண்ணும், நிறைய தப்பு பண்ணி ரிஃபார்ம் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு என்ன ஆகும், டெவலப் ஆகும் எவல்யூஷன் பேஸில். அப்போ ரிஃபார்மேஷன்ன்றது நேச்சுரலாக கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. அப்போ அந்த கிரிமினலுக்கு அந்த வே ஆஃப் லிவிங் ரிஃபார்மேஷன் ஒரு கிடைக்கல, அதை டினை பண்ணது இது என்கவுண்டர். தேர்ஃபோர் இட் இஸ் அன்எத்திக்கல்.
அதெல்லாம் சிம்பிளாக ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ் சொன்னேன். சொசைட்டியே அதில் தான் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் ஒர்க் பண்ணாது, ரெட்ரிபியூட்டிவ்ல ஒர்க் பண்ணாது. பிரச்சனை தப்புனா உடனே அடிச்சு காலி பண்ணுறது சொசைட்டி பண்ணாது. அதே மாதிரி இங்கே நான் ஜஸ்டிஸ் சொன்னேன்ல, ஜஸ்டிஸ் வார்த்தையை விட இந்த வார்த்தை போட்டுக்கலாம், ஃபேர் ட்ரையல் போட்டுக்க நல்லாயிருக்கும். ஃபேர் ட்ரையல்ன்றது ஒன் ஆஃப் தி லா ஆஃப் தி லேண்ட். எல்லா லேண்ட்லேயுமே கடைப்பிடிக்கிற ஒரு லா அது. இந்த ஃபேர் ட்ரையலை டினை பண்ணிடுச்சு என்கவுண்டர். தேர்ஃபோர் அது போலீஸ் வந்து அவரோட ஆக்ஷன் இஸ் அன்எத்திக்கல். ஓகேவா? ஏன் இந்த பாயிண்ட்லாம் பேசணும்னா, நம்ம இது எல்லாமே கன்சைன்ஸோட சேலஞ்சஸ். என்கவுண்டர்ன்றது ஒன் ஆஃப் தி சேலஞ்சஸ் ஃபார் கன்சைன்ஸ். என்ன சொல்ற புரியுதுல? ஒரு போலீஸ் என்ன பண்ணிருக்கலாம், இந்த சுடும்போது அவரோட கன்சைன்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கலாம். அப்போ கன்சைன்ஸ் சொல்ற எல்லாமே கரெக்ட்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? அப்போ உங்களோட கன்சைன்ஸ் எப்படி இருக்கணும்? மாரல் கன்சைன்ஸாக இருக்கணும். ஸோ அந்த வார்த்தை முக்கியம். அப்போ வி ஹேவ் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சைன்ஸ் அண்ட் மாரல் கன்சைன்ஸ். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு அவனோட மாரல் கன்சைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கோட் ஆஃப் கான்டாக்டே அவனால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட், எங்கெல்லாம் சிவில் சர்வெண்ட்ஸை அவனோட விஸ்டம் அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அந்த விஸ்டமுக்கு மீனிங் கன்சைன்ஸ் அப்ளை பண்ண சொல்கிறான்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நியூஸ் பேப்பர் வந்த லைன்ஸ், இந்து பேப்பரில் வந்த லைன்ஸ் தான் இது. நம்ம இப்போ கன்சைன்ஸை பற்றி படிக்கிறோம்ல, சிவில் சர்வெண்ட்டுக்கு கன்சைன்ஸ் முக்கியமாக படித்தோம். நான் படித்த விஷயத்தை தான் லைனாக கொடுத்துருக்காங்க. பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை படிங்க. சிவில் சர்வெண்ட்ஸ் பிரைமரி டியூட்டி இஸ் டு தி பீப்புள். மக்களுக்காக தான் சிவில் சர்வெண்ட்ஸ். தேர்ஃபோர் தே ஷுட் பி கைடட் பை தி கன்சைன்ஸ் அண்ட் தி கான்ஸ்டியூஷன். மீனிங் புரியுதா? அதாவது நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபாலோ பண்ணி ஆகணுமா அப்படி கேட்டால் இல்லை, அப்படி பண்ண அவசியம் இல்லை. கன்சைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யூ ஹேவ் த ரைட்ஸ் டு ஃபாலோ தி கன்சைன்ஸ் பை கிவிங் டிசன்ட் வாய்ஸ் டு தி பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா, கன்சைன்ஸை விட கான்ஸ்டியூஷனும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் முக்கியம் நினச்சிட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க சொல்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன ஆகிட்டுனா இந்தியா வந்து ஃபேசிசம் ஆகிடும். இதெல்லாம் பேப்பர் அந்த லைன்ஸ் நீங்கள் போட்டிருப்பாரு. இஃப் எவ்ரி சிவில் சர்வெண்ட் வாஸ் பவுண்ட் டு ஒபே எவ்ரி அஃபிஷியல் லா, மீனிங் புரிச்சுல, எஸ் அஃபிஷியல் லாவை வந்து ஃபாலோ பண்ண ஆகணும். கவர்மெண்டோட பாலிசி அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா ஈவன் இஃப் திஸ் இஸ் கான்ட்ரவெண்ட் தேர் கன்சைன்ஸ், உன்னோட மனசாட்சியை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ ஒரு அஃபிஷியல் லாவை ஃபாலோ பண்ண போறோம்னா பிளைண்டா, திஸ் குட் லீட் அல்டிமேட்லி டு ஃபேசிசம். அந்த மாதிரி இந்தியாவில் எல்லா டைமும் ஒரு சிவில் சர்வெண்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. மனசாட்சி முக்கியம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1975-77 எமர்ஜென்சி டைம். அப்போ கவர்மெண்ட் சொல்றதான் கேட்கணும், அப்படியே கேட்கணும்னு ஒரு சிவில் சர்வெண்ட் யோசிச்சிருந்தாருன்னா எமர்ஜென்சினா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி குஜராத் ரைட்ஸ் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் லைன்ஸ் தான். நீங்க இன்ட்ரோல எழுதிக்கிறதுக்கு உங்களோட பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இந்த லைன் அப்படி இன்ட்ரோ எழுதிக்கலாம். The civil servants' primary duty is to the people, therefore they should be guided by the conscience of the constitution. Or what is conscience? நீங்க எழுதுற கீவேர்ட்ஸ் வச்சு எழுதிக்கலாம். அகைன் படிக்கிறேன். If civil servant was bound to obey every official law and policy, even if this is violating her conscience, then this could lead ultimately to fascism. நீங்க எதை கம்பேர் பண்ணிக்கலாம்? ஹிட்லர் கம்பேர் பண்ணிக்கலாம். ஹிட்லர் இருக்காருன்னா ஹிட்லர் கீழே இருக்கிற எல்லா அஃபிஷியல்ஸும் அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்றோம் அப்படியே ஃபாலோ பண்ணதால தான் அவ்வளோ மர்டர் நடந்துச்சு. ஒருவேளை அங்கே இருக்கிற எல்லா அஃபிஷியல்ஸும் கன்சைன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய வேர்ல்டு வரை தவிர்த்திருக்கலாம். கன்சைன்ஸுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குன்னு பேப்பரை வந்ததான் எல்லாம் பண்ணிட்டு. ஒன்லி சச் அஃபிஷியல் யார் வந்து லாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கன்சைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஒன்லி சச் அஃபிஷியல் would have the strength of character to defy, say, the emergence of 1975-77 குஜராத் கர்னேஜ் ஆஃப் குஜராத் 2002. அந்த மாதிரி அஃபிஷியல்ஸ் இருந்தால் இது எல்லாமே தடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் படிங்களா? Only if they act consistently with their conscience and in conformity with the constitution would the people whom they serve be in safe and caring hands. மக்கள் அப்போதான் வந்து சேஃபாக இருப்பாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. அதே மாதிரி தான் நான் வச்சுக்கோங்க, கன்சைன்ஸ் முக்கியன்றதால நீங்கள் கன்சைன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, அது அன்லிமிட்டட் கிடையாது. ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. இல்லை, அன்லிமிட்டட் கிடையாது, அதுவும் லிமிட்டட் தான். லிமிட்டட் வித் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, கான்ஸ்டியூஷனோட பேசிக் எய்ம்ஸ் இருக்குல்ல, அதை வயலேட் பண்ணுற மாதிரி கன்சைன்ஸ் வந்து பேசுனா அதை கேட்கக்கூடாது. உங்களோட கன்சைன்ஸ் சொல்லும் அந்த ஜுடிஷியரியோட தீர்ப்பு தப்பாக இருக்கு, ஆனால் எனக்கு வந்து இந்த ராமர் கோயில் இருக்கணும் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை டெமாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு இருக்குது. அப்போ கன்சைன்ஸ்க்கு ஒரு லிமிட்டட் தான் இருக்குன்றது நான் வச்சுக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்ல ஃபேவரான பாயிண்ட்ஸ் நீங்களே படிக்கணும். நான் படிக்கிறேன். டஸ் தி சிவில் சர்வெண்ட் ஹேவ் தி ரைட் டு, நான் சொன்ன பாயிண்ட் தான் சேம். டஸ் தி சிவில் சர்வெண்ட் ஹேவ் தி ரைட் டு டிசென்ட் and refuse to implement such laws and policies if this contravene his or her conscience. I have always believed this to be the case. கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். கொஸ்டினை பொறுத்து மாறுது இல்லை. கன்சைன்ஸ் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ் கமெண்ட்னு கொடுத்துட்டாங்க. கமெண்ட்னா நீங்கள் ஒப்பீனியன் சொல்லணும்ல.
அப்போ நீங்களே இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். டஸ் தி சிவில் சர்வெண்ட் ஹேவ் ரைட் டு டிசென்ட் இஃப் திஸ் கான்ட்ரவென்ட் திஸ் கன்சைன்ஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ்ட் திஸ் டு பி தி கேஸ் எழுதி முடிச்சுக்கலாம். அடுத்த லைன் எடுத்து இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? த சிவில் சர்வெண்ட்ஸ் டஸ் நாட் surrender this inalienable right to the individual concerns even after joining the public service in a democracy precisely because it is a democracy. மீனிங் புரிச்சுல? எஸ், ஒரு இண்டிவிஜுவல் கன்சைன்ஸை வந்து நீங்கள் ஏன் வந்து மீற தேவையில்லை. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு அவனோட இண்டிவிஜுவல் கன்சைன்ஸ்ன்றது ஒரு இன்எலிபிள் ரைட். அது யாராலையும் தூக்க முடியாது. பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை கான்ஸ்டியூஷனோ இல்லை ஸ்டேட் போடுற பாலிசியோ ரூல்ஸோ தூக்க முடியாது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் டெமோக்ரஸி யூ கேன் ஆல்சோ ஃபாலோ யுவர் individual concerns. This is your inalienable right. இல்லை இந்து பேப்பரில் வந்து ஆர்டிக்கலில் வந்து லைன்ஸ்